இந்த ஒரு கோவில் ஏன் தமிழ்நாட்டுல அண்டர் ரேட்டடா இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா அடுக்கிக்கிட்டே போறாங்க. அந்த அளவுக்கு காவல் தெய்வங்களிலேயே மிகப்பெரிய கோவிலா தமிழ்நாட்டுல இதுதாங்க விளங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு காவல் தெய்வத்துக்கே பேர் போன கோவில், அதுவும் சும்மா இல்லங்க, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய காவல் தெய்வ கோவில்னா இதுதாங்க. இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா எண்ணி 30 நாள்ல நீங்க நினைச்ச காரியம் நடக்குங்க. இங்க வர பக்தர்கள்ட்ட கேட்டா இந்த கோவிலை பத்தி அவங்க சொல்றப்ப உடம்பே சிலிர்த்து போகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரும் வரலாறு கொண்டு இருக்கு இந்த ஒரு கோவில். இதுலயும் முக்கியமா உங்களுக்கோ உங்க வீட்லயோ பில்லி சூனே செய்வனு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதுலயும் முக்கியமா உங்க வீட்டுல திருட்டு போயிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, பணம் காணாம போயிருக்குன்னு இங்க ஒரு சீட்டு கட்டி எழுதி வச்சீங்கன்னா எண்ணி 3 நாள் இல்ல 7 நாள் இல்ல 9 நாள்ல உங்களோட பொருள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு சக்தி வழங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு கோவில் தெய்வங்கள். இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு, எப்படி போகணும், இந்த கோவிலோட மூலவரியா, இந்த கோவிலோட பல ஹிஸ்டரி மிஸ்டரியான தகவல் எல்லாத்தையும் ஒரே வீடியோல எங்களால முடிஞ்ச வரைக்கும் கேதர் பண்ணிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய கருப்பசாமி கோவில். உலகத்திலே மிகப்பெரிய கருப்பசாமி கோவில் மட்டும் இல்லாம காவல் தெய்வங்கள், அதாவது ஐயனார், முனீஸ்வரர், வேட்டை கருப்பு, இது மாதிரி கருப்பசாமிகளே 53 கருப்புகளையும் சரி, இல்ல பல தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குலதெய்வ வழிபாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குலதெய்வ வழிபாடுகளே மிகப்பெரிய கோவில் அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த ஒரு கோவில் தான். அப்படி நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்துல ஸ்ரீ ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோவில் தான் வந்திருக்கோம். இதோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி போற மாதிரி இருக்கு. இங்க இருக்கவங்களுக்கே அது எப்போ இந்த வரலாறு தோன்றுச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சுன்னு கேட்டா அவங்களுக்கே சரியா தெரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரலாறு கொண்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கோவிலா இருந்தாலும் பலருக்கும் இந்த கோவில் இங்க இருக்கிறதே தெரியாதுங்க. ஏன் திருச்சியில இருக்க பாதி பேருக்குமே இந்த கோவில் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் டெம்பிளா தான் இருக்கு. அதே போன்று குழந்தை வரம், இதுதான் இங்க முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமே. குழந்தை வரம் இல்லைன்னா இங்க வந்து 30 நாள குழந்தை உருவாகும், கரு உருவாகும் என்ற ஐதீகம் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் போன கோவில இதுதான் முதல்ல இருக்குங்க இந்த திருச்சி மாவட்டத்துல. கருப்பசாமினா குட்டி குடிப்பாரு, கெடா வெட்டுவாங்க, கறி சாப்பிடுவாங்க, சுருட்டு, தண்ணி, அது மாதிரி நிறைய சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த கோவில் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இங்க எல்லாமே சுத்த பூஜை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இங்க கெடா வெட்டு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க. ஆனா கெடா வெட்டுனாலும் வாசலுக்கு வெளியே உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல மதுரை வீரன் கோவில் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்கும், அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. வாசலுக்கு உள்ள வந்து சுத்த பூஜை பொங்கல் மட்டும்தாங்க. இங்க வந்து எந்த வித அசைவ சாப்பாடுக்கு இங்க வழியே இல்லை. அந்த அளவுக்கு சுத்த பூஜை வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஏன் நாமம் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணத்துல இந்த ஒரு கடவுள் பேரை வந்து நான் என்னோட வாயால சொல்லக்கூடாது. அது ஏன் அப்படின்னா அவர் ஒரு பெருமாள். ஆக்சுவலி பெருமாள்னு சொல்லலாம். அவரோட உண்மையான இங்க இருக்க பேர் வந்து எங்களால சொல்ல முடியாது. இந்த ஒரு கோயில் வந்தா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவர் கூட இருக்கிறனால, அதுவும் ஒரே கருவறையில அவரும் கொல்லிமலை மாசி பெரியசாமியும் ஒண்டி கருப்பசாமியும் உங்க 3 பேரும் ஒரே கருவறை இருக்கிறனால மட்டும்தான் இங்க வந்து சுத்த பூஜை வாங்குறாரு. ஏன்னா பெரும்பாலும் சுத்த பூஜைன்னு எல்லாத்துக்குமே தெரியுமில. அந்த ஒரு காரணத்துல தான் இங்க ரெட்டமலை ஒண்டி கருப்பும் அசைவத்தை ஒதுக்கிட்டு சுத்த பூஜையை வாங்கிக்கிட்டு இருக்காருங்க. இதுதான் இதோட பெரிய ஒரு ஹிஸ்டரின்னு சொல்லலாம். இதோட டீட்டெயிலாக நாங்கள் வீடியோ போக போக சொல்கிறோம். நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, அதை நீங்களும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மலைக்காளியம்மன் இருக்காங்க மலை மேலே. அதுக்கு மேலே பாதாளம், அதாவது மிகப்பெரிய பாதாளம் ரெட்டமலைக்கு மேலே இருக்கிறதுங்க. இதுக்கு முக்கிய காரணம் ரெட்டமலை ஏன் பேர் வந்துச்சுன்னா 2 மலைக்கு நடுவில் இருக்கிறதாங்க ரெட்டமலைங்கிறது. ஒரு ஒண்டி கருப்பு தான் காக வாங்குறது, அதுக்குன்னு தனியாக பதிவு வச்சிருக்கோம். இங்கே பெருமாள் இருக்கனால சுத்த பூஜை மட்டும்தான், நெய்வேத்தியம் மட்டும்தான். நம்ம நிற்கிற ஒண்டிகருப்பு சாமிகள் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஐயனார் கோயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒண்டிகருப்பு சாமியாக தான் பேர் வழங்கிட்டு இருக்கு. குலதெய்வ வழிபாட்டு கோயில்கள்லேயே முதல் கோயிலாக சிறந்து வழங்கிட்டு இருக்குங்க. இந்த கோயில்களோட சிறப்பே வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா 30 நாள்லேயே நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வர குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வழிபட்டுட்டு போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு இலை தர்றாங்க. இந்த இலையை பறித்து சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா குழந்தையும் 30 நாள் இல்லை 90 நாளில் பிறக்கிறங்கிறது ஐதீகம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க தெய்வங்களை எப்படி வழிபடலாங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முதல் தெய்வமான விநாயகரை வணங்கணும். அதுக்கு பக்கத்திலேயே மூலவர் ரெட்டமலை ஒண்டிகருப்பசாமி இருந்தாலும் நீங்கள் அங்கே போகாமல் 2வது தெய்வமான மலைக்காளியம்மன் மலை மேலே இருக்காங்க, நீங்கள் அங்கே தான் வந்து தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து முன்னாடி இந்த தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐயனாது, காளியம்மன், சுவாமி, இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. இந்த காளியம்மனும் காவல் தெய்வம் துணை தெய்வமாக மாரியம்மன் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ காவல் தெய்வமாக தான் ஒண்டிகருப்பு வந்து இங்கே இருந்தது. அப்போ வருங்காலத்தில் போக போக ஐயனார் கோயிலாக இருந்தது.
வருங்காலத்துல ஒண்டியரப்பு கோயிலா மாறிடுது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பூர்வீகமா இருந்த மலைக்காளியம்மன் தெய்வம்னால ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு மலைக்காளியம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐயனாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒண்டியரப்பை கும்பிட்டுட்டு கீழே வந்து மதுரவனை கும்பிடணும். இந்த கோவிலோட சில சிறப்புகளை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரம் வந்துகிட்டு இருக்க பேச்சியம்மன், கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை வரம் வந்துகிட்டு இருக்க ஒண்டி கருப்பசாமி, நாகதேவதைகள், கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்குமே வரம் வந்துகிட்டு இருக்க ஐயனார், மக்களுக்கு இன்பமோ துன்பமோ அதையே எனக்கும் இருக்கட்டும் என்று நினைக்கும் மலை காளியம்மன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, வெட்ட வெளியில மழையோ வெயிலோ நானும் மக்களோட மக்களா தான் இருப்பேன் என்று வெட்ட வெளியில இருக்கிற வடக்கு பார்த்த காளியம்மனா இந்த மலை காளியம்மன் தாங்க. தமிழ்நாட்டிலே மூணே கோவில மட்டும் தாங்க காளியம்மன் வடக்கு பார்த்த வெட்ட வெளியில கோபுரம் இல்லாம இருக்கிறதும் வெறும் 3 கோவில மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த 3 கோவிலும் திருச்சி மாவட்டத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ப முடியுதா? உண்மைதாங்க. திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலும் எடமலைப்பட்டி புதூர்ல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்க எல்ல காளியம்மனும் கடைசியா 2 மலைக்கு நடுவுல மலையின் மேல் பகுதி இல்லாமல் கீழ்ப்பகுதி இல்லாமல் நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த மலைக்காளியம்மன் மட்டும் தாங்க. இங்க இருக்க பேச்சியம்மன் மட்டும் தான் திருமண தடை நீக்கலாம் கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. மலைக்காளியம்மனும் திருமண தடைகளை, அது எஸ்பெஷலி பெண்களுக்கு திருமண தடைகளை நீக்குவதில் மலைக்காளியம்மன் சிறந்து விளங்குறாங்க. நம்ம ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோயில நீங்க விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறம் கும்புற மலைக்காளியம்மன் கோவில் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தாங்க. அது இல்லாம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தெய்வம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திருச்சியில அதீத சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்கள் நிறைய இருக்கு. அதுல சில கோவில் என்னன்னா, எல்லக்காளியம்மன், செல்வக்காளியம்மன், மலைக்காளியம்மன், பெரிய காளியம்மன், குளுமாயம்மன், இத்தனை தெய்வங்களுக்கும் காவல் தெய்வமா ஒரு அங்கமா அத்தனை கோவில்களையும் ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி தான் காவல் தெய்வமா அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. ஆனா இதுல ஒரு படி மேல வந்து மலைக்காளியம்மன் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, மலைக்காளியம்மன் இருக்க கோவில தான் ரெட்டமலை ஒண்டி கருப்பு மூலவரா அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இதுதான் இருக்கிறதுல மிக ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். இதுல ஏன் அப்படின்னா, நீங்க மற்ற கோவில்னா இங்க இருந்து பூஜை வாங்கிட்டு போயிட்டு தான் திருவிழா நடத்துவாங்க. ஆனா மலைக்காளியம்மன் கோவில் திருவிழா நடத்தினாலும் சரி, என்ன வாங்கினாலும் என்ன கொடுத்தாலும் ரெட்டமலை ஒண்டி கருப்பு கோவில மட்டும்தாங்க இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம் மலைக்காளியம்மனுக்கு. இந்த ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோவில் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து ஒரு 300-400 அடிக்கு மேல இருக்கும். கிட்டத்தட்ட நீங்க படி ஏறி தான் வர்ற மாதிரி இருக்கும். லைட்டா கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சீக்கிரமே ஏறிடலாம். இந்த ஒரு கோவில்ல பவள சிலைகள், அதாவது மலையாள தேசத்துல இருந்தாங்க நம்ம ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி இங்க வந்ததா ஐதீகம். ஆக்சுவலாக இந்த ஒரு கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலு மலைக்காளியம்மனை கும்பிட்டு மேலே வர்றது தான். ஏன் அப்படின்னா, இங்கே தான் மலையாள தேசத்துலேருந்து ஒண்டி கருப்பு வந்ததோட உண்மையான அந்த பவள ஐம்பொன் சிலைகள் வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இதுதான் சுரங்கம். இந்த சுரங்கத்தை பாதுகாக்க பெரிய ராஜநாகம் ஒன்று இந்த கோவிலை சுற்றி பாதுகாத்துட்டுன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை சில பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி அந்த நாகத்துக்காக தான் பாலும் முட்டையும் வந்து இங்கே வந்து இப்போ அதுக்காக தான் நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த சுரங்கத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாராலையும் உள்ளே போக முடியாதுங்க. அதாவது எல்லாராலையும் நம்மள மாதிரி உடம்பு உள்ளவங்க போக முடியாது. இந்த பூசாரி தான் போவாங்க. அவங்களே ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க தான் ரொம்ப பயபக்தியாக ஒரு வருஷம் சுத்தமாக இருந்து அதுக்கடுத்து உள்ளே போனீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தாண்டி வந்து ஒரு ரூம் இருக்குமா நிற்கிற அளவுக்கு. அது வரைக்கும் நீங்கள் படுத்தே தான் போகணும். அந்தளவுக்கு ரொம்ப செக்யூராக ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க அந்த இடம். இந்த ரெட்டமலை கோவிலுக்கு வந்து 2 மலைக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் ரெட்டமலை பேர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி முழுவதுமே வந்து தெரியுங்க. அது பாதி சிட்டிக்கு தெரியும். எது பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் தெரியும் பாருங்க மலைக்கோட்டை, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட மலையோட உச்சியே தெரியுது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதே மாதிரி எங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல கோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே தெரியுது பாருங்க. மலையாளத்துல பிறந்தவர் ஆத்துக்கரையில் வந்து ஒரு முனிவர் வந்து இந்த விக்கிரங்களை ஏற்கனவே விக்கிரங்கள் இருக்கு. விக்கிரகம் தான் இருந்து மேலே இருக்கு. அந்த விக்கிரங்கள் இப்போ அந்த விக்கிரங்கள் அவர் வந்து முனிவர் அந்த விக்கிரங்களை வச்சு பூஜை பண்ணியிருந்தாருங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கவலையா நமக்கு பிற்பாடு வந்து தொண்டு செய்ய ஆள் இல்லையே, கவலையா படுத்திருந்தாராம். படுத்திருக்கும்போது
கனவுல போய் நேரா இப்போ நீ நான் எப்படி பேசுகிறேன் அது மாதிரியே பேசிட்டு ஆடி வெள்ளம் ஆம்பரை ஆற்றுல தண்ணி வரும். என்னை வந்து பட்டு பெருமானம் வச்சு இந்த விக்கிரங்களை வச்சுட்டு பூசா பண்ணி இது பண்ணி ஆற்றுல இறக்கி விடு. தண்ணியில் இறக்கணுமே அவர் வந்து அமன்தாரு. இந்த பாருங்க அங்கே இருக்காரு பாருங்க முனிவர், அவர் தான் ஆதியில இருந்தவர். அவர் 2000 ஆண்டு ஆச்சு இங்கே வந்து அமர்ந்தது. கரூர் பக்கத்தில் ஒரு பனை மரத்தை அங்கிட்டு தேங்கி நின்று இருக்கு. மாடு வைக்கும் சிறுவன் 12 வயசு சிறுவன். அவனுக்கு வந்து பண்ணையாருக்கும் அவனுக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கு. பிரச்சனை ஆகின ஒருபாடு பண்ணையாருக்கும் அவனுக்கு வசதி ஆகிட்டான். பொட்டியை தூக்கிட்டு வந்தோமே வசதிட்டான். இதை நம்ம கோயில் கட்டி பூஜை பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லும் போது பண்ணையாருக்கு அவனுக்கு தொடர்பு வந்துச்சு. அங்கே பாருங்க அங்கே களிங்கி கட்டை இருக்கு. களிங்கி கட்டை இருக்கும்போது அங்கே வச்சுட்டு தலையில தூங்குறதுக்கு சுமந்து விட்டாங்க. சுமந்து வந்தோன்னு இங்கே இருட்டி போச்சு. இருட்டி போனோன்னுமே இங்கே வந்து மூலஸ்தானத்தை வந்து அப்போ வந்து மலைக்காளியப்பன் ரங்கநாதன் தான் பணியை செலுத்துறோம் நாங்கள் பூசாரி. புரியுங்களா? நைட்டு கண்ணு முடிச்சு திருப்பி விடிஞ்சு வந்து நாங்கள் பூஜை பண்ண வந்திருக்கோம். நான் இல்லை, அந்த நாளில் உள்ள நடந்த சொல்கிறேன். பூஜை பண்ணும்போது மட்டக்காளி உத்தரவு கொடுத்தாரு. இன்னைக்கு சத்தி போகலப்பா, என் சத்திட்ட வளர்க்குதுப்பா. என் சத்தி விளக்குது. நான் கொடுத்தா உத்தரவு வேண்டாம். அவன் பூஜை பண்ணி காவெல்லாம் வாங்குறான். காவு வாங்கிட்டு வரேன். அப்போ இங்கே இருக்கும்போது நைட்டில் 12 மணிக்கு போன வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போகும்போது புத்தூர் குளுமாயி தெரியுமா? புத்தூர் குளுமாயிட்ட வந்து அவங்க வந்து ரொம்ப அழுது தொண்டை பண்ணுங்க சொன்னு கோச்சுக்காதுங்க. கையெல்லாம் முதல் நாள் போயிருக்காரு. மறுநாள் போகும்போது கையை யாரா முதல் நாள் போனால் நேற்று போனால் அலுவலக சத்தம், 2ஆம் நாள் போகும்போது அலுவலக சத்தம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்டேன், யாரம்மா அழுவுற என்னன்னு கேட்டாரு. குருத நிப்பாட்டு. என் கொடுமை என்னப்பா சொல்லு, நான் சேர்த்து வைக்கேன். உன் புள்ளம்மா நான் சேர்த்து வைக்கிறேன். என்னை வந்து இது மாதிரி கொடுமை பண்ணுறான். இது மாதிரி சரி அவனை காலி பண்ணுறேன், நீ எனக்கு என்ன தர? நான் மின்பூசை வாங்கி பின்பூசை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொன்னமே திருப்பி நான் அந்த கதவு சைடில் ஒண்டியிருக்கேன். 3 சத்தம் போடுவான். 3ஆம் சத்தத்துக்கு உள்ளே வரும்பேன். அவனை வெட்டி காலி பண்ணிட்டேன். அதே மாதிரி 3 சத்தம் ஆக்காம 2 சத்தம் போடுங்க எந்திரிக்கல. 3ஆவது சத்தம் உள்ளே போனேன் ஒரே போடு. ஒண்டி கருப்பு ஒண்டி கருப்பு பேர் வாங்குறாரு. பொதுவா தமிழ்நாட்டுல கருப்பசாமின்னு கேட்டா கெடா விருந்து மாமிசம் அசைவம்னு பல படையில போடுவாங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒரு கோவில சுத்த படையல். அது மட்டும் இல்லாம கெடா வெட்டுறது ஒரு நாளைக்கு 1500ல இருந்து 2000 கெடா வெட்டுறதுல இந்த கோவில் அடிச்சுக்கு திருச்சியில வேற எந்த கோவில் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரே நாளில் அத்தனை கெடான்னு 30 நாள் ஆடி மாசம் 30 நாள் வெட்டுவாங்க. ஆனா அத்தனையும் வாசலுக்கு வெளியிலேயே வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இங்க எத்தனை கெடா வெட்டினாலும் வாசலை தாண்டி உள்ள ஒரு சொட்டு ரத்தம் கூட உள்ள வராதுங்க. அந்த அளவுக்கு சுத்த பூஜை வாங்கிட்டு இருக்காரு இங்க இருக்க ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோவில வருஷத்துல 365 நாள்ல 360 நாள் கெடா வெட்ட நிகழ்ச்சி நடைபெறுது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கெடா வெட்ட மாட்டாங்க. அது இந்த கோவில் பால் கூட நிகழ்ச்சி அன்னைக்கு மட்டும்தான். இங்க வாசலுக்கு வெளியில ரத்த பூஜை வாங்குற அதே ஒண்டி கருப்பசாமி தான் திருச்சியில மற்றொரு மிகப்பெரிய தெய்வமான குளுமாய் மந்தையில அந்த ஒரு குட்டி குடி திருவிழால 2000ல இருந்து 3000 ஆடுகளை ஆக்ரோஷமா குட்டி குடிச்சிட்டு இருக்காரு இதே ஒண்டி கருப்பசாமி தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய கருப்பு கோயில்னா இந்த கோயில் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள், மாசி பெரியண்ணசாமி, ஸ்ரீ ஒண்டிகருப்பு 3 பேரும் ஒரே கருவறையில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெடா வெட்டும், அதாவது பலி வாங்குறதும் சுத்த பூஜையும் ஒரே இடத்துல இருந்து சுத்த பூஜையும் நடக்கும்,
கிடா வெட்டு பலி கொடுக்கறதும் கொடுப்பாங்க. உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் கருப்பசாமி சுத்த பூஜையோட சேர்த்து காவும் வாங்கிட்டு இருக்காங்க. பிராட்டியூர் வழியில வரீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கோயில் வாசல்ல வந்து சேர்ந்துடலாம். இதே இடமலைப்பட்டி புதூர் வழியில வரீங்க அப்படின்னா அங்க வந்து மலையில நரசிம்ம அவதாரத்துல காட்சி தருவாரு. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல அருள் கிடைக்கும். இயற்கையாவே வளர்ந்த ஒரு நரசிம்ம அவதாரம் மலையில உங்களுக்கு பாத்தீங்கனாலே அது உங்களுக்கு தெரியும். ஒண்டிக்கருப்புக்கு வந்து ஒண்டிக்கருப்புன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து வேட்டைக்கு போற நேரத்துல வயல்ல ஒரு அம்மா வேலை செய்யறாங்க. அந்த அவங்கள கொடுமைப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால அவங்க வயல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவர் வேட்டைக்கு போகும்போது என்னம்மா அழுதுகிட்டு இருக்க இது மாதிரி கேட்கும்போது இது மாதிரி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லவும், நான் நம்ப மாட்டேன், நான் நேரில் பார்த்து தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அவர் கொடுமைப்படுத்துறாரு. அதுனால ஒளிஞ்சிருந்து பார்த்தனால அவர் பேர் ஒண்டிக்கருப்புன்னு பேர் வந்துச்சு. ஒண்டி இருந்து பார்த்ததுனால ஒண்டிக்கருப்புன்னு பேர் வந்துச்சு. இது கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வந்து கிளி வந்து சாட்சி சொல்லி ஜெயிச்சனால அவருக்கு வந்து அரசாங்கத்துலேருந்தே குட்டி, அதாவது குளுமாய்க்கு வந்து சுத்த பூஜை, அங்கே ஒண்டிக்கருப்பு வந்து குட்டி குடிப்பார். இதில் வந்து கவர்மெண்ட் தான் குட்டி குடிப்பாங்க. கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டு குட்டி கவர்மெண்ட் குட்டி காவுவாங்க. கிளி வந்து சாட்சி சொன்னதுன்னு சொன்னேன்ல, அந்த கிளி வந்துன்னா குளுமாய் அம்மன் பார்த்தீங்கன்னா குளுமாய் அம்மன் தோளில் இருக்கும் அந்த கிளி. குட்டி வந்து சர்க்கார் குட்டி தான் ஃபஸ்ட்டு. கவர்மெண்ட் அந்த கிளி சாட்சி சொன்னதுனால குட்டி வந்து சர்க்கார் குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சிறப்புமிக்க பெரிய கருப்பசாமி கோயிலாக வந்து எல்லா சைடும் பேசப்படுது. இந்த கோயில் வந்து வந்த பூர்வீக ஹிஸ்ட்ரியை வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, பாதையிலேருந்து சிற்பம் எடுத்து. ஆனால் வந்து எங்கள் பரம்பரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாக வந்து முன்னாடியிலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து முன்னாடி வந்து ஒரு ஐயனார் கோயிலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இங்கே ஒண்டிக்கருப்பு வந்து இருக்காது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐயனார் கோயில், ஸ்ரீ நீலசாமி, விநாயகர், இந்த 3 தெய்வங்களை வச்சு தான் வந்து இங்கே வழிபட்டு இருந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டு கிராமத்தில் விவசாய மக்களாக வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயின் இங்கே வந்து பூஜை செஞ்சு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சதுன்னா வந்து பிராட்டியூர் பொதுமக்கள் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு ஒண்டிக்கருப்பு சிலை வந்து இங்கே வந்து குடியேறி நின்று அது ஒண்டிக்கருப்பு வந்து ஆட்சி செஞ்சார். இந்த ஒண்டிக்கருப்பு எப்படி வந்தார்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலையாள தேசத்தில் வந்து ஒரு மலையில் வந்து ஒரு சித்தர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து சிறப்பாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து வாரிசு எதுவுமே இல்லை. இதை பூஜை பண்ணி முடிச்சு அவருக்கு வந்து முதிய காலம் வரும்போது இந்த சிலையை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் முடிச்சுட்டு இருக்காரு. அப்போதைக்கு வந்து நம்ம ஐயா கருப்பசாமி வந்து வெள்ளை குதிரையில் வந்து கனவுல வந்து சொல்கிறார், இது மாட்டம் நீ என்னை வந்து ஆற்றுல வந்து விட்டுரு, ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர்ந்துவேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு வந்து சேர வேண்டிய இடம் நான் கரெக்டாக பார்த்து இடம் பிடிச்சி நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குதிரையில் ஏறி ஒண்டிக்கருப்பு வந்து அந்த மலையாள மந்திரவாதி அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கவர்கிட்ட சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் ஒரு ஓலைப்பெட்டியில் மொத்தம் அதோட 21 தெய்வங்கள் 61 பந்திகள் சேர்ந்து அந்த அந்த பெட்டிக்குள்ள வந்து சிலையா வைக்காது. அதாவது ஒண்டிக்கருப்பு மட்டும் இல்லாமல் பேச்சியம்மன், மாசி பெரியண்ண சுவாமி, இது மதுரகர சாமி, இது மாட்டம் வந்து மொத்தம் 21 தெய்வங்கள் 61 பந்திகள் மொத்தமாக சேர்த்து ஒரு பெட்டியில் வச்சு, அதாவது கூடையில் வச்சு ஒரு பெட்டியாக கட்டி ஓலைப்பெட்டியாக கட்டி அதை வந்து ஆற்றுல வச்சு விட்டு அவர் தலை முழுகிற கையோட வந்து அவர் வந்து மோட்சம் கட்டுறாரு அந்த ஐயர். அதுக்கப்புறம் அது அங்கே பம்பா நதியிலேருந்து அப்படியே அங்கிட்ட அமராவதி நதி பிடிச்சி கரூர் இலையை வந்து சேருது. கருவை வந்து இலைய சேரும் போது அங்கே வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்க பையன் திசை மாதிரி அந்த இடத்துக்கு அந்த பெட்டி இருக்க சைடு போகிறான். அந்த பெட்டியை பார்த்துட்டு திறந்து பார்க்கலாம் தண்ணி குடிக்கும் போது. அதை பார்த்தப்ப சிலைகள் தெய்வங்களாக இருக்கவும் அந்த தெய்வத்தை எடுத்து கொண்டுட்டு போயிட்டு அவர் வீட்டில் தெரியாமல் கொண்டு போய் வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன், நல்ல தம்பி அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன், அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் கனவுல வந்து இது மட்டும் நான் ஒரு இடத்துல இது மட்டும் பம்பா நதிலேருந்து வரேன், வந்து இது மட்டும் நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடம் இருக்குது, அது வழியும் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல தம்பி கனவுல போய் சொல்கிறாரு நம்ம ஐயா ஒண்டிக்கருப்பு. அவர் போய் சொல்லும்போது, சரி நீ சொன்னதுபடியே நான் அதனால எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நீ வந்து ஒரு சாதாரண ஏழை பையன் கிடையாது, நீ ஒரு பணக்கார பையன். அதாவது அந்த நல்ல தம்பியோட வந்து சொந்த பெரியப்பங்க வந்து அந்த சொத்தெல்லாம் அபகரித்து அவன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஊரில். அவன் சொத்தெல்லாம் இவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற மேனா அங்கே பண்ணையால் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனால உனக்கு சொத்தெல்லாம் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல தம்பி வந்து அந்த ஒண்டிக்கருப்பு சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த நல்ல தம்பி என்ன சொல்கிறான்னா,
எனக்கு அவ சொத்தெல்லாம் வேணாம், எனக்கு என்னை நல்லபடியாக வந்து நீ நிப்பாட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி உன் மனசுபடியாக நல்லபடியாக நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாக்கு கொடுத்துட்டு மறைகிறாரு. இவரும் அதே மாட்டம் எடுத்து அந்த நெல் குதிரைக்குள்ள பதவுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு வராரு. போக போக அந்த ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் பெருகி அவரும் கொஞ்சம் செல்வ செழிப்பாகி அவர் பெரிய பங்கானோட இவர் செழிப்பா மாறாரு. இந்த செல்வ செழிப்பா ஆக பார்த்துட்டு அவர் பெரிய பங்காளன் கொஞ்சம் வந்து எப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் சந்தைக்கு போகும்போது வீடு அந்த கோயிலை வந்து இப்படியே வச்சிருக்க கூடாது, நம்மள்தான் செல்ல செழிப்பாயும் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணந்தோடி கோயில் கட்டுறதுக்காண்டி இடம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போதைக்கு ரிட்டன் கனவு வந்து சொல்றாரு, இது மட்டும் நான் போக வேண்டிய இடம் வேற இடம், அதுக்குரிய இடம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும், நான் வந்தோன்னு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா வந்து கனவுல ரிட்டன் போய் சொல்றாரு. சரின்னு மக்கா நாள் இங்கேருந்து இப்போ அந்த மாட்டு சந்தைக்கு போனவங்க, அதாவது நவல்பட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க, இது மட்டும் இவர் வந்து பெட்டிக்குள்ள வந்து எனக்கு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நல்ல தம்பி வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை வந்து இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரி நகைகளா இருக்கும், பெரிய பொக்கிஷமா இருக்கும், பாதுகாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நகை பொருளா நினைச்சு நவல்பட்டுக்காரங்க அதை எடுக்கிறதுக்காண்டி முயற்சி செஞ்சு எடுத்துட்டு வராங்க. அங்கேருந்து கொண்டுட்டு வரப்ப கரூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பிளாட்டிவ் கிராமம் தாண்டி தான் இவங்ககிட்ட இருந்து அவங்க நவல்பட்டு கிராமத்துக்கு போகணும். அப்படி வரும்போது கரெக்டாக நம்ம கரெக்டாக நம்ம மாரியம்மன் கோயிலேருந்து இங்கிட்டிருந்து வரப்ப கரெக்டாக இங்கே சுற்றி பனைமரங்காடாக இங்கே இருந்திருக்கு. அப்போதைக்கு ஃபுல்லாக பனைமரங்காடு ஒத்தடிப்பாதை தான் இருந்திருக்கு. கரெக்டாக அந்த பனைமரத்தடியில் இங்கே வந்து வச்சு இருந்துட்டு எடுக்க முடியாமல் முயற்சி பண்ணியிருக்காங்க. ரிட்டன் ரெஸ்ட் எடுத்துட்டு எடுக்க முடியாமல் எடுக்க பாருங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் எடுக்க முடியல. இறுதியாக வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்காங்க, முடியலை. இவங்க முயற்சி செய்ய செய்ய அங்கே இருந்தவங்க கூட மொத்தம் 5 பேர் வந்தவங்க, அவங்களோட வந்து கண் பார்வை வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. கண் பார்வை வந்து போக ஆரம்பிக்கவும் இங்கேருந்து அங்கிட்ட இருந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்களாம் வராங்க. வந்து இது மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே சமயத்துல அங்கேருந்து வரவங்கள பிளாட்டிவ்லேருந்து ஒரு அம்மன், பிளாட்டிவ் மாரியம்மன் இருக்கு, அங்கே வந்து ஒரு அம்மன் வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மதுளாடி அங்கேருந்து வராங்க ஊர் பொதுமக்களை கூட்டிக்கிட்டு. இது மட்டும் என் பையன் இங்கே வந்ததுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த மதுளாடி அம்மா யாரும் இங்கேருந்து சொல்லங்காட்டுமே அவங்க மதுளாடி வராங்க. அங்கேருந்து வந்துட்டு இது மட்டும் என் புள்ள வந்ததுக்கான், இந்த பிள்ளைக்கு வந்து காலங்காலமாக தொண்டு செஞ்ச பையன்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோதையாறு கதைன்னு ஒரு கதை இருக்கு. அங்கே வந்து விவசாயம் நல்லா விளையுது இடம். அந்த இடத்துல உழவு ஓட்டின ஒரு ஆள் தான் வந்து இங்கே மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழவு ஓட்டின ஒரு ஆளை வந்து இங்கே மணி அடிக்க சொல்லி அந்த வகையாக தான் வந்து இங்கே பூசாரியாக மணி அடிச்சிட்டு இருக்கு. அவரும் பிளாட்டிவை சேர்ந்தவர் தான். இந்த குறி சொன்ன நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இது மட்டும் வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த ஊரை காவல் அதாவது வந்து அந்த ஊரை நாட்டாமையா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த வகையா வந்து அவர் தான் வந்து குதிரையில் வராது. வந்து இது மட்டும் இடத்துக்கு வந்திருக்காது, நான் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, இவங்ககிட்ட இருந்தவங்க இந்த 4 பேர் கண்ணு தெரியாமல் இருந்தவங்க அவங்களும் வந்து அந்த மாரியம்மன் சாமி ஆடுறவங்க முன்னாடி இது மட்டும் நான் என்ன செய்யுது, இது மட்டும் பொருள் நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு சாமி உள்ளாததுக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போதைக்கு அந்த அம்மாவும் பக்கத்துலேயே அவர் ஒண்டிகருக்கு குறி சொல்ல அவரும் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே சாமி ஆடி இது மாட்டம் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யுது பிளாட்டிவ்காங்க அந்த உழவு ஓட்டினவங்க பூஜை செய்யணும், நீங்கள் வந்து வருஷம் தவாமல் எனக்கு வந்து கிடா வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவல்பட்டுக்காரங்களை சொல்லவும் அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து கிடா வெட்டிட்டு போவாங்க. ஆனால் பூஜை செய்து பாதுகாக்கிறதெல்லாம் வந்து பூசாரிங்க செய்வாங்க. இந்த கோயில் கட்டி நிர்வாகம் பண்ணுறது அப்போதைக்கு வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊர் நாட்டாமை இருந்தவர் வந்து அவர் தலைமையில பூசாரிங்களை வச்சு அவர் தலைமையில வந்து கோயிலெலாம் கொஞ்சம் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ எனக்கு வந்து உன் இடத்துல எனக்கு இருக்க இடம் கொடுத்துட்ட, அதனால வந்து நீ எங்கெங்க இருக்கியோ அங்கே வந்து நான் உனக்கு உறுதுணையா உனக்கு துணையா நான் வந்து நிற்பேன், உனக்கு காவல் தெய்வமா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் எங்கெங்கெல்லாம் குடிபாட்டுக்காங்களா இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம ஒண்டிகருப்பும் காவல் தெய்வமா இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வரவங்களுக்கு வந்து குழந்தை செல்வ பாக்கியம் எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அருள்வாக்கு கொடுத்து இங்கேருந்து வரவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து முன்னாடி நாளே வந்து சொல்லிட்டு போவாங்க. அது 7 வருஷமா இருந்தாலும் சரி 11 வருஷமா இருந்தாலும் சரி வந்து இங்கே வந்து முன்னாடி இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு போனால் அங்கே இருக்கவங்க பெரியவங்க அமாவாசை அன்னைக்கு வந்து இருந்து காலையில் எதிர்த்துல வர சொல்லுவாங்க, சேலையை கட்டிட்டு வர சொல்லுவாங்க. வந்து இங்கே ஈர துணியோட குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே பச்சளை பறித்து தொட்டில் கட்ட சொல்லுவாங்க. தொட்டில் கட்டிட்டு போனாங்கன்னா 3 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து விளக்கு போடணும். விளக்கு போட்டால் இங்கே வந்து குழந்தை பாக்கியம் வருதுன்னு சொல்லிட்டு ஐதீகம். அதே மாட்டம் வந்து நகை காணா போயிடுச்சு, பொருள் காணா போயிடுச்சு, இது மாட்டம் வந்து என் சொத்தை வந்து பல பேர் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்லிட்டு வந்து இங்கே சீட்டு எழுதி கட்டினா
எண்ணி 3 நாள் 9 நாள் 30 நாள் அந்த இதுக்குள்ள தீர்வு காமிச்சு கொடுத்தாரு நம்ம ஐயா ஒண்டிகர். இந்த எல்லா தெய்வங்கள் இருக்குல்ல, இந்த எல்லா தெய்வங்களும் அந்த பெட்டியில இருந்து வந்த தெய்வங்கள் எல்லாமே சுரங்கத்துல வந்து சுரங்கத்துக்குள்ளாத வந்து வச்சு பாதுகாக்கப்படுது. அதையும் வந்து மாரியம்மன் வந்து அந்த அருள்வாக்கு சொன்னப்ப சொன்ன வார்த்தை தான், நீ வந்து எல்லைக்கு வச்சிருக்க, உன்னை நான் பாதுகாப்பேன், நான் போற இடத்துல இருக்க என் மக்களை நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியம்மன் சொன்ன அருள்வாக்குனாலதான் வந்து அந்த சுரங்கத்துக்குள்ள இது மட்டும் மேல இருக்க சுரங்கத்துல வைங்க, வச்சு பாதுகாங்க. அதே மாதிரி பிளாட்டியூர்ல வந்து கருவறையில 3 சுவாமி இருக்கும், சின்ன மாதிரி பெரிய மாதிரி நாகதேவதைன்னு சொல்லிட்டு. அந்த நாகதேவதை உருவத்துல வந்து நான் உங்க ஐம்பொன் சிலைகளை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் வாக்கு கொடுத்ததுக்காண்டி அங்க மேல சுரங்கத்துல வச்சு அந்த ஐம்பொன் சிலையெல்லாம் இருக்குது. அந்த நாகதேவதை வந்து இங்க பாதுகாத்துட்டு இருக்கதா வந்து ஒரு ஐதீகம் அப்பையில இருந்து. இந்த கோயில்ல சிறப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து திருச்சி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம கர்நாடகா, மைசூர், பெங்களூர், பம்பை, மலேசியா இது மட்டும் அங்கேருந்து வந்து ரெகுலராக வந்து சுற்றுலாத்தலம் போது மெயினாக வந்து கருப்பசாமி கோயில் நம்ம கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பசாமி கோயிலில் என்னன்னா வேண்டுனது உடனே கைகூடி வரும், கேட்ட வரங்களை உடனே தருவாது. அதுக்காண்டியே வந்து மெயினாக வந்து ஆடி மாதம் சிறப்புன்னு சொல்லிட்டு 30 நாளுமே கிடா வெட்டு சிறப்பான நடந்துடும். வருஷம் ஃபுல்லாகவே கிடா வெட்டு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடி 30 நாளுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200-300 கிடா வெட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆடி 18ம் ஆடி 28ம் சொல்லவே கூடாது, ஒரு 500, ஒரு 800, 1000 அதுக்கு மேலே கூட கிடா வெட்டு வந்து அந்த 2 நாள் மட்டும் கண்டிப்பாக வந்து விசேஷமாக இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து இங்கே கிடா வெட்ட மாட்டாங்க, பால் குடத்தன்னைக்கு மட்டும்தான். மிச்சம் எல்லா நாளுமே 320 நாளுமே வந்து இங்கே கிடா வெட்டு உண்டு. இங்கே இருக்கிற ஒண்டிகை பார்த்தீங்கன்னா எல்லா கருப்பசாமி வந்து மூலஸ்தானத்துலேயே வந்து கருவறை போட்டு படையல் போடுவாங்க. ஆனால் இங்கே இருக்க கருப்பசாமிங்க பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து வந்தவர். அவர் வந்து இங்கே வந்து மலையாள கருப்பா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம திருச்சி குளுமாய் கோயிலுக்கு கிழமைக்கு வேட்டைக்கு போனப்போ தான் அந்த குளுமாய் கோயில் கதையை சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். அந்த குளுமாய் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒண்டிகருப்புங்கிற கதை வந்து அவருக்கு பேர் வந்துச்சு. இங்கே வந்து தங்க வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலில் இருக்க மாரியம்மன். ஆனால் வந்து இங்கே வந்து மூலஸ்தானத்தில் கருவறையில் 3 தெய்வமாக வந்து ஒப்பிட்டு நிற்பாங்க. அதுக்கும் இடம் கொடுத்தனால வந்து சுவாமி, மாசி பெரியண்ணன், ஒண்டிகருப்பு இவங்க 3 பேருமே மூலஸ்தானத்தில் இருப்பாங்க. இதில் பூர்வீகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி சுவாமிகள் கூட வந்து ஒன்றா இருக்கிறதுனால வந்து ஒண்டிகருக்கு வந்து இங்கே கருவறையில் வந்து அசைவம் வந்து சமைக்க மாட்டோம். வெளியில் வந்து மதுவேனுக்கு பக்கத்தில் வந்து பது வச்சுருக்கோம், அங்கே தான் வந்து ஒண்டிகருப்புங்களுக்குன்னு தனி படையல் போடுவோம். அதே மாட்டம் இங்கே ஐயனாருங்கிற இடத்துல வந்து பேச்சியம்மன் வந்து குடிக்கொண்டு இருக்காங்க. அவங்களும் வந்து ஒண்டிகருப்பு கூட அங்கே மலையாளத்துலேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கும் அதே மாட்டம் வந்து அங்கே ஐயனார் வந்து நம்ம கோயில் ஐயனாரில் வந்து சுத்த பூஜை. அதனால வந்து பேச்சியம்மனுக்கும் அதே மாட்டம் கீழே மதுவேனு பக்கத்தில் வந்து பது வச்சுருக்கோம். அந்த மதவன் பக்கத்தில் பது வச்சிருக்க பேச்சியம்மனுக்கும் சரி ஒண்டிகருப்பும் சரி 2 பேருக்குமே வந்து கோயிலுக்கு வெளியில தான் படையல் போடுவோம். நம்ம கோயிலுக்குள்ளாத மூலஸ்தானத்தில் கருவு அதில் படையல் போட மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஐயனார் வந்து அசைவ பூஜையாக இருப்பாரு. இங்கே வந்து பந்தளத்து ஐயப்பன் அவதாரத்தில் பூர்வீகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஐயனார் வந்து சுத்த பூஜை தான், பொங்கல் வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணுறது தான் இங்கே பழக்கம். அதே மாதிரி சுவாமி இங்கே சுத்த பூஜையாக இருக்கனால 2 பேர்த்துக்குமே வந்து வெளியில தான் வந்து படையல் போடுறது, இங்கே உள்ளாத வந்து அசைவப்படுறது கிடையாது. அதே மாதிரி இங்கே திருச்சியில் புகழ்பெற்ற வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க புத்தூர் குட்டி குடித்துள்ளான்னு, குளுமாயம்மன் கோயில் குட்டி குடித்துள்ளான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து குட்டி குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரெட்டமலை ஒண்டிகருப்பு கோயில் தான். இங்கே இருக்க ஒண்டிகருப்பு அங்கே சாமி போய், அதாவது வந்து அங்கே ஒண்டிகருப்பு சாமி ஆடுறது வந்து இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க வருஷம் தவறாமல். அவங்க வந்து அங்கே குட்டி குடி காப்பு கட்டுறாங்கன்னா இங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்கே சாமி கும்பிட்டு போவாங்க. அதே மட்டும் குட்டி குடிக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பங்காளிங்க வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு படையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஜோதனை பண்ணிட்டு போவாங்க. அதே மாட்டம் அவர் குட்டி குடிக்கிறதுக்கு முன்னாடி நாளோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ இங்கே வந்து அவர் தனியாக வந்து யார் எல்லாருக்கும் வந்து விளக்கு போட்டுட்டு அவர் சாமி கும்பிட்டு போவார். ஏன்னா இங்கேருந்து தான் போய் அங்கே மந்தையில் வந்து குட்டி குடிக்கிறாரு. அப்போங்கும்போது இங்கே அருள் அவர் இங்கே கும்பிட்டுட்டு போனால் தான் வந்து அங்கே வந்து குட்டி குடிக்கிறது. அதே மாட்டம் அவர் மந்தையில் குட்டி குடிக்கும்போது அங்கே வந்து 1000 1500க்கு மேலே அவர் குட்டி குடி, அதனால அவர் கட்டுப்படுத்த முடியாதுக்காண்டி இங்கே வந்து நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே கோயிலேருந்து பூசாரி 4 பேர் பிரசாதம் எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுக்கறது வழக்கம். அது நீங்கள் குட்டிக்குடி மந்திர திருவிழாலே பார்த்துருப்பீங்க. அங்கே போய் உள்ளாத நாங்கள் 4 பேர் வந்து பூசாரிங்க வருஷத்தில் யார் இங்கே முன்னாடி அடிக்கிறோமோ அவங்க கொண்டுட்டு போயிட்டு அங்கே வந்து பிரசாதம் கொடுத்து அவருக்கு வந்து சக்தியை கொடுத்துட்டு வருவோம் இங்கே கோயிலேருந்து மூலஸ்தானத்தில் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு. அதனால வந்து அதே மாட்டம் அவங்க முடிச்சதுக்கப்புறம் குட்டி குடிச்சு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ரிட்டன் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போவாங்க. அதே மாட்டம் திருச்சி சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டமலை ஒண்டிகருப்பு கோயில்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கிட்டுமே கிடையாது. வேணும்னா கோயில் வந்து சிலை வச்சு அவங்க சாமி கும்பிட்டு வழிபாட்டுட்டு வந்து வரலாம். ஆனால் இங்கேருந்து புடிமண் எடுத்துட்டு அங்கே வந்து உருவம் வச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க. அது வந்து திருச்சியில் மட்டும் நடக்கிறது கிடையாது, முசிறி, கரூர், சென்னை இது மாட்டம் அங்கங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல வந்து இங்கேருந்து புடிமண் எடுத்துகிட்டு போயிட்டு
அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து உத்தரவு கொடுக்காது. கோயில்ல மட்டும்தான் வச்சு கோயில்ல வைக்கிறதுக்கே அவங்க வந்து இங்க வந்து உத்தரவு கேட்டுட்டு, இங்க வந்து அவர் உத்தரவு குடுத்தா தான் இங்கேருந்து புடிமண் எடுத்துட்டு போய் அவங்க வந்து கோயில்லயே வைக்க முடியும். சில பேர்லாம் வந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போய் சில பேர் வச்சுட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அந்த வீட்ல வைக்கிறதுக்கு வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இங்க அனுமதி கிடையாது. மீதி அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா, அவங்க ரிட்டர்ன் அவங்க வீட்ல வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதனால வந்து ஃபோட்டோ வந்து யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. அதனால வந்து இங்க வந்து அவரு வச்சு நீங்க கும்பிடணும்னா வெளிப்பட தேவை வேண்டிய ஒரே பொருள் விபூதி, எலும்புச்சம்பழம், அந்த பூ. இது 3ம் தான் வந்து நீங்க வச்சு சாமி ரூம்ல வச்சு உருவமா, அருவமா நினைச்சு வச்சு சாமி கும்பிடணும். அதோட ஃபோட்டோ எடுத்துட்டு போய் நீங்க வச்சீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வில்லங்கம். அது எடுத்துட்டு போனவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு ஃபோட்டோவ வச்சுட்டு, ரிட்டர்ன் அத கொண்டுட்டு வந்து இங்கேயே வச்சிருக்காங்க. கோயில்ல மட்டும் தான் அவங்கவங்க உள்ளூர் கோயில்ல மட்டும் தான் புடிமண் எடுத்துட்டு போய் வச்சுட்டு, அவங்க ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு போனா மட்டும் தான், இவரு வந்து அந்த புடிமண் எடுக்கிறதுக்கே வந்து குடிபாடு உத்தரவு குடுப்பாரு. மிச்சபடி திருச்சியில எங்கிட்டுமே வந்து எட்டமாடி முருகன்ங்கிறது வந்து பூர்வீகம் கிடையாது. இங்க இருக்கவ தான் இங்க இருந்து கொண்டுட்டு போய் வச்சவங்க தான் அங்க இருக்க எல்லாமே. இதுவரை மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரட்ட சொல்றேன். இந்த ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமி கோவில நட திறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி விடிய காலையில ஒரு பூஜை நடக்குதுங்க. அந்த பூஜை மக்களாகிய சிலர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப முடியுதா? எஸ், எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கொல்லிமலை மாசி பெரியனசாமி கோவில் எதுக்கு பேர் போனதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 1000ல இருந்து லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு கோழி சேவல்னு அறுத்து உங்க வீட்டுல இருக்கிற பில்லி சூனியம் செய்வனு எல்லாத்தையும் போக்குறதுக்கும் சரி, அவங்க வீட்டுல இருக்க தடைய அவங்களுக்கு வச்ச செய்வனே அவங்களுக்கே திருப்புறதுக்கும் சரி, கொல்லிமலை மாசி பெரியனசாமி கோவிலுக்கு போறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே மாசி பெரியனசாமி ஸ்ரீ ரெங்கநாதரா அருள் பாலிச்சிட்டு இருக்க பேர் சொல்ல முடியாத ஒரு பெருமாளும், ஸ்ரீ ரெட்டமலை ஒண்டி கருப்பசாமின்னு 3 பேரும் ஒரே இடத்துல அருள் பாலிச்சிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துல எந்த அளவுக்கு நீங்க சக்தி வழங்குவாங்கன்னு நினைச்சு பாருங்க. இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க கொல்லிமலை போய் எந்த அளவுக்கு பலன் கிடைக்குதோ அதை விட 1 மடங்கு அதிகமா இந்த ஒரு கோவில பலன் கிடைக்குதுன்னு இங்க வர பக்தர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயனார் சுவாமி பூர்வீகமா இருந்தது, காளியம்மன் சுவாமி, இந்த 3 தெய்வங்கள் தான் வந்து பூர்வீகமா இருந்திருக்காங்க. அது பூர்வீகமா இருந்தப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சுவாமி துணையா வந்து நரசிம்ம அவதாரம் வந்து நம்ம மலையில வந்து பூர்வீகமா பின்னாடியே இருந்ததுக்கு, மலைக்கு பின்னாடி. அது எங்களுக்கே வந்து யாருக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சித்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து இது மட்டும் வந்து நீங்க இவரை மட்டும் கும்பிடுறீங்க, இவருக்கு துணையா இருக்க கும்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் பூசாரிங்கெல்லாம் கொண்டு போய் மாசம் மாசம் பௌர்ணமி, அமாவாசைக்கு வந்து அவரே வந்து கூட கூட்டிட்டு போய் நாங்க சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அப்போ சில மாசங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷங்கள் போனதுக்கப்புறம் அவரு வரதில்ல. ஆனா வந்து அவரு கடைபிடிச்சு வழிபட சொன்னதுக்காண்டி நாங்களும் வந்து மாசம் தவறாம அமாவாசை பௌர்ணமிக்கு போய் அங்க போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு வரது வந்து வழக்கமா பூசாரி நாங்கெல்லாம் வச்சுட்டு வரோம். அதே மாட்டம் இங்க வழிபடுற முறைகளை பத்தி பாத்தீங்கன்னா, இங்க வந்து சில பல வேண்டுதல்கள் வந்து நடக்க வச்சுட்டு போவாங்க. அதாவது வந்து நான் முன்னாடி சொன்ன மட்டும் தான். குழந்தைங்களுக்கு வந்து பச்சிலை தரதும், நம்ம வந்து களவு போன பொருள் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்காண்டி வந்து சீட்டு கட்டிட்டு போகிறதும், அதே மாட்டம் பிள்ளைங்களுக்கு வந்து அது உடம்பு சரியில்லை, அது மாட்டம் இப்போ நம்ம சமயபுரத்தெலாம் பார்த்துருப்போம், மாவிளக்கு போடுவாங்க, மொட்டை அடிப்பாங்க, அது மாட்டம். அதே மாட்டம் வந்து இங்கே கருப்பசாமி கோயிலில் வந்து குலதெய்வ வழிபாட இருந்துக்கிட்டு குலதெய்வக்காரங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, குழந்தைங்களுக்கு வயிற்றால போகுது அப்படின்னா வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து இங்கே வந்து வயிற்றுல மாவிளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போவாங்க குலதெய்வ கோயிலில். அதே மாட்டம் குழந்தை பிறந்து ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அதாவது அவங்க வம்சத்துக்காண்டி எனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க. அதே மாட்டம் ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து வேண்டிக்கிட்டு கரும்பு தொட்டில் கட்டி போடுறதும் மாரியம்மனுக்கு தான் போடுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்புக்கும் வந்து இங்கே வந்து கரும்பு தொட்டி கட்டி போடுவாங்க. குழந்தைங்க ஆம்பளை குழந்தைங்க தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து இங்கே வந்து அந்த சேவையும் செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து மொட்டை அடிக்கிறது, கிடா வெட்டுறது, இந்த பொங்க பூஜை வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து ஒன்று கூடி வைக்கிறது வந்து எல்லாம் அவங்கவுங்க ஊரில் தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து எல்லாம் அந்தந்த ஊரில் இருந்துட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு வேனில் கூடி வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சு இங்கே பொங்க வச்சு எல்லாம் அவங்கவுங்க பொங்கலை வச்சு படைப்பாங்க உத்தரவு கேட்டு. அவங்க ஊர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவங்க ஊரில் இருக்க பெண்கள்லாம் வந்து, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் அவங்களாம் வந்து இங்கே வந்து பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போனால் வந்து அடுத்த வருஷத்துலேயே கல்யாணம் கைகூடி வருதுன்னு சொல்லிட்டு வழக்கம். அதே மாட்டம் ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து வேண்டிட்டு, அதாவது வந்து இப்போலாம் வந்து நிறைய பேர் கிடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு. ஆனால் வந்து அப்போ வந்து வேண்டிட்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு பூர்வீகமாக வேண்டிட்டு போனது பார்த்தீங்கன்னா மரக்குது, அதாவது மண்ணில் செஞ்ச குது அந்த செஞ்சு வந்து இங்கே வளர்க்க வைக்கிறது தான் முன்னாடி வந்து வழக்கமாக இருந்துச்சு. முன்னாடி நிறையா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து வித்தியாசமாக வேண்டிக்காங்க. அந்தந்த முறைக்கு அந்தந்த வழிபாட்டுக்கு அந்தந்த வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாமே இப்போ குழந்தை பக்கம்னா எல்லாத்துக்குமே கிடா வெட்டுறது இது மாதிரி வந்து வேண்டிட்டு இருப்பாங்க.
ஆனால் வந்து பூர்வீக வழக்கம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து மண் பொம்மை குதிரையில வந்து செஞ்சு வச்சு சொல்லிட்டு வேண்டிட்டு போனால் அந்த 30 நாள் மினிமம் 90 நாளுக்குள்ள வந்து அந்த குழந்தை பாக்கியம் வந்து கைகூடி வந்துன்னு சொல்லிட்டு வழக்கம். ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ள வந்துட்டு இது மட்டும் மண் பொம்மை 6 அடி 9 அடி 11 அடி இது மட்டும் வந்து மண்ணில் பூர்வீகம் இப்போ மேக்ஸிமம் எங்கிட்ட வைக்கிறது கிடையாது. ஒரு சில ஊரில் அந்த மதர் சைடு இது மட்டும் தான் வைக்கிறது. ஆனால் இங்கே வந்து முன்னாடி வந்து அது வழக்கமாக இருந்துச்சு வச்சு நிறைய பொம்மைகள். ஆனால் இன்னும் வச்ச பொம்மைகளில் ஒரு 5-6 பொம்மை, அங்கே மேலே ஒரு ஐயனார் ஒரு 5-6 பொம்மை இது மட்டும் இருக்கு. முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக அந்த வந்து மண் குதிரை பொம்மைகள் இருந்துச்சு. அதே மட்டும் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மட்டும் ரொம்ப அதாவது பெரியவங்க, அதாவது நான் சின்ன குழந்தைங்களுக்கு தான் மாவிளக்கு போடணும்னு சொல்லியிருக்கேன். பெரியவங்க முடியாமல் இருந்தாங்க, அவங்க உயிர் காப்பாற்றி உயிரை காத்து கொடுக்குறதா இருந்தால் வேலை செஞ்சு வைக்கிறதா வந்து வேண்டிட்டு போவாங்க. அதே மட்டும் வேலு வந்து செஞ்சுட்டு வந்து வச்சுருக்க வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொடிக்கம்பத்துக்குலாம் வந்து அவங்க உயிரை பெரியவங்க உயிரை காப்பாற்றி கொடுக்கறதுக்காண்டி வந்து வேலை செஞ்சுட்டு வந்து வைப்பாங்க. எல்லாமே என்ன பொதுமக்கள் வர வழி தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து கல் முள்ள அதுவும் வந்து பூசாரிங்க வந்து ஏற்கனவே 2-3 வாட்டி வந்து அந்த மண் செம்மண் ரோட்டை மூடுறதுக்காண்டி வந்து மண் பாதை போட்டு ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டி லோடு எடுத்து அடிச்சுட்டாங்க. இருந்தாலும் வந்து இந்த மழை பெஞ்சது அந்த தண்ணி ஆறு சைடில் இருக்கனால வந்து பள்ளமேடாகி பொதுமக்கள் வரப்போ தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிச்சப்படி வந்து ஆனால் அப்படி இருந்தும் வந்து கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் அந்த மெயினாக அந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க கூட முடியாது, இந்த இடத்துல இன்னும் கூட பேச முடியாது, சரியான கூட்டமாக இருக்கும். எல்லா தெய்வங்களையும் சொன்னது மட்டும் இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது தெய்வங்கள் வந்து 3 தெய்வங்கள் வந்து முக்கியமாக வந்து பெண் தெய்வத்தில் 2, ஆண் தெய்வத்தில் வந்து சிறப்பாக இங்கே வந்து வழிபட்டு சிறப்பு முறையாக இருக்காங்க. அதாவது வந்து நம்ம கீழே மதுரவேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உதய கருப்பு என்று ஒரு கருப்பு இருக்கும். அந்த கருப்பு கோயிலில் வந்து ரொம்ப ஆகாதவங்க, ரொம்ப கொடுமை தாங்க வீட்டிலே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க, நம்ம வெளியிலையும் சொல்ல முடியாமல் உள்ள துக்கத்தும் தாங்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. என்னை ரொம்ப அடித்து என்னை நடுவோட்டுக்கு தள்ளிட்டாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு யாருமே இல்லைன்னு துணையே இல்லாமல் வந்து கதறி அழுது நிற்கிறவங்க வந்து உயிரோட கோழி வந்து இது மட்டும் எனக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடு, அவங்க எனக்கு வந்து என் உரிமையை காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க வந்து வேண்டிட்டு வந்து அழுது புலம்பி ஒரு 11 ரூபா வெத்தலைப்பாக்குல அந்த காணிக்கையை வச்சுட்டு, அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்டு வைக்கிறது வைக்கலாம், 11 ரூபாய் காணிக்கையை வச்சுட்டு ஒரு எலும்பு சம்பளத்தை வச்சுட்டு ஒரு உயிர் கோழி வந்து சேவலில் கொண்டு போய் குத்துனா அதே 3 நாள் 30 நாளுக்குள்ள வந்து அவர் முடிச்சு கொடுத்துவாங்கிறது வந்து ஐதீகம். அதே மட்டும் நிறைய பேர் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த கோழி குத்த வழக்கம் வந்து எப்போ குத்தணும்னா விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குத்தணும். அமாவாசை எனக்கு நிறைஞ்ச அமாவாசை பௌர்ணமி இந்த சேர்ந்து விடிய காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு முன்னாடி வந்து அந்த வேலை வந்து குத்திட்டு போகணும். அதுவும் வந்து ஈர துணியோட குளிச்சுட்டு தான் வரணும். குளிச்சுட்டு குத்தி முடிச்சுட்டு அது வந்து தனியாக போய் நீங்கள் குத்திடக்கூடாது, ஏன்னா வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் வில்லங்கமாக இருக்கும். பூசாரிகளை வந்து துணையோட வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அது போல் வந்து தான் நீங்கள் குத்திட்டு போகணும். அதே மாட்டம் வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பச்சளை கொடுக்குறது இது மாட்டோம். இன்னொரு விஷயம் நம்மள்ட்ட இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, குழந்தையோட மடியில் தாய் போட்டு பேச்சியம்மன் வந்து இங்கே இருப்பாங்க. அதனால வந்து இந்த அம்பாளுக்கு வந்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு மாவிளக்கு போட்டு ஒரு புடவை எடுத்து சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு வளையலை மட்டும் வாங்கி வச்சுட்டு வேண்டிட்டு போனால் அதே மட்டும் அந்த அம்பாலும் சரி குழந்தை பாக்கியம் தந்துவாங்க. இதே வந்து நிறைய ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து கல்யாண பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து நம்ம காளியம்மன் வந்து எங்கிட்டுமே வந்து சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வடக்கு பார்த்த காளி எங்கிட்டும் வந்து முக்காசி இடத்துல இருக்காது. ஆனால் வந்து நம்ம திருச்சி உதவி வெக்காளியம்மன் கோயிலையும் நம்ம இங்கே ரெட்டம்மன் கோயிலையும் மட்டும்தான் வந்து வடக்கு பார்த்த காளி மேலே வெட்ட வெளியில சூரியமாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் வந்து மக்கள் எது அனுபவிக்கிறாங்களோ அதே நான் அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு வெட்ட வெளியில தான் வந்து இந்த 2 காளியம்மனுமே வந்து இருப்பாங்க. அதனால வந்து மாங்கல்ய பாக்கியத்துக்கு இது மட்டும் வந்து வீட்டில் எந்த சௌபாக்கியத்துக்கும் சரி, எனக்கு வந்து ஏதாவது பில்லி சூனியம் ஏதாவது வந்து மந்திரிச்சு ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்களோ, இல்லை அவங்க வந்து எனக்கு ஏதாச்சும் தீங்கு செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா வந்து ஒரு எலும்புச்சம்பழத்தை மட்டும் வேலியில் வந்து குத்திட்டு அந்த அம்பாள்கிட்ட வந்து ஒரு எலும்புச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் சாமி வந்து பூஜை செஞ்சுட்டு ஒரு எலும்புச்சம்பழத்தை வந்து நடுவாசல்ல காலையில் வந்து 5 மணிக்குள்ளாத வந்து மஞ்சள் தூளில் வச்சு கட்டி அதுக்கு சாம்பாணி போட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த எதுவுமே அவங்க வச்சு யாருமே எதுவுமே செஞ்சது எதுவுமே வந்து நிலச்சி வந்து நிற்காது. அம்மன் தான் வந்து அவங்க குடிபாட்டுக்காரங்களாம் வந்து நிற்பாங்க. இந்த மரத்தோட பேர் இது வந்து கல்யாணம் ஆகி நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொடுக்குற பச்சளை வைத்தியம் இது, பச்சளை மருந்து இது. இங்கே வந்து இந்த பச்சளையை பறித்து சாமிகிட்ட வச்சு ஒரு எலும்புச்சம்பழம் சாரோடு சேர்த்து நாங்கள் பச்சளை கொடுப்போம், டெய்லியும் கொடுப்போம். அமாவாசை பௌர்ணமினா ரொம்ப நிறையாவே கொடுப்போம். இது வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கரு உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயிலுக்கு வந்து இந்த பச்சளையை சாப்பிட்டாங்கன்னா
30 நாள் இல்லைன்னா 90 நாளைக்குள்ள இந்த ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. கோயில் டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை. இது இந்த 4 சாமிக்கு சுத்த பூஜை, அதாவது பொங்கல் வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணுவோம். மதுரை வேறங்கிறது வெளியில், அதுக்கு தான் கிடா வெட்டி அடசல் போட்டு படையல் போடுவோம். வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் எடுப்பாங்க. அதாவது ஆடி 18க்கு 3 நாளைக்கு முன்னாடி எடுப்பாங்க. எடுத்து கொஞ்சம் அதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி, இங்கே சந்தன மேடைன்னு இருக்குது ஐயனார் இதில் சந்தன மேடைன்னு இருக்குது. அதில் பச்சை மட்டை கட்டி ஆடி 18 அன்னைக்கு வைப்பாங்க. வச்சு ஒரு நாள் பூஜை தான். அன்னைக்கு காலையில் எடுத்து பூஜை பண்ணாங்கன்னா ஈவினிங் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க சுரங்கத்துக்குள்ளார. அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிறதும் வர்றதும் விரதம் இருந்து தான் போவாங்க. அது வந்து அவங்க சுரங்கத்து சாவி வந்து நவுல்பட்டுக்காரங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் எல்லாம் இது பண்ணிடுவாங்க. அந்த 53 சிலைக்கு பாதுகாப்பாக நாங்கள் காவலாக இருக்குங்க. அதனால அங்கே போனால் முட்டையும் பாலும் வச்சுட்டு வருவாங்க பக்தர்கள். கல்யாணம் ஆகாதவங்க, ஆகி குழந்தை இல்லாதவங்க, இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே மாலையும் சேலையும் எடுத்து போட்டு, அதாவது கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா மாலையும் சேலையும் எடுத்து கொண்டாந்து போடுவாங்க. இந்த ஒரு கோவில் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல எடமலைப்பட்டி புதூர் பிராட்டியூர் 2 கிராமங்களுக்கும் நடுவுல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையமாக இருக்கட்டும், அங்கிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான் கோவில் லொக்கேட் ஆயிருக்கு. அதே போன்று திருச்சிராப்பள்ளி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர்லாம் கோவில் லொக்கேட் ஆயிருக்கு. கோவிலுக்கு நேரடியாக பேருந்து மூலம் போக முடியாது. சோ நான் சொல்ற பஸ் ஸ்டாண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோவிலுக்கு போக நீங்க திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் சரி, திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலும் சரி, திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலும் சரி பேருந்துகள் இருக்கு. இது அல்லாமல் உங்களுக்கு இனாம்குளத்தூர், மணப்பாறை, திண்டுக்கல், பழனி, விராலிமலை, மதுரை பேருந்துகளும் இந்த கோவிலின் வழியாக தான் செல்லும். நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் என்னவென்று கேட்டால், நீங்கள் திருச்சியிலிருந்து மதுரை தேசிய நெடுஞ்சாலை நோக்கி சென்றால் ராமச்சந்திரா நகர் என்ற பஸ் ஸ்டாப்ல இறங்கணும். அதே போன்று நீங்க திருச்சி டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போனால் பிராட்டியூர் என்ற பஸ் ஸ்டாப்ல இறங்கணும். இதே போன்று நீங்க எந்த சூழலில் போனாலும் பிராட்டியூரில் இருந்து கோவிலுக்கு செல்லும் வழி சீராக இருக்கும். ஆனா அதே வேளையில் செப்டம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை ராமச்சந்திர நகர் வழியா போகும் வழி ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்கும். ஏன்னா தண்ணி தேங்கி கொண்டு இருக்கும். சோ இந்த காலகட்டத்தில் இது வழியா போகாதீங்க. ஆனா மற்ற காலகட்டத்தில் என்னோட ப்ரெஃபரன்ஸ் எது அப்படின்னா ராமச்சந்திர நகர் வழி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்க போகும்போதே நரசிம்ம அவதாரத்தை பார்த்துட்டு போலாம். நீங்க அந்த வழியை பயன்படுத்தும் போது இந்த அவதாரத்தை பார்க்கவே முடியாது. நீங்க இந்த வழியா வரும்போது தான், அதுவும் கோவில் போகும்போதே அவதாரத்தை பார்க்கலாம், திரும்ப வரும்போது அவதாரத்தை பார்க்கலாம். சோ இந்த வழியை பயன்படுத்துங்க. இந்த ஒரு கோவில் பற்றி மேலும் தகவல்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ட்ரிச்சி ஹாட் சிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு டிஎம் பண்றோம். இது மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம ட்ரிச்சி ஹாட் சிட்டி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.